ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் விஷ்ணுமதி vlog. அவள் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் காம்படிஷனில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அதில் நான் கருப்பு கவுனி அரிசி வச்சு அல்வா பண்ணியிருந்தேன். அதுக்கு செஃப் தீனா சார் வந்து ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக வந்திருக்குன்னு சொன்னார். அதை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அரை கப் கருப்பு கவுனி அரிசியை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அரிசியை மட்டும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கிட்ட கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். நம்ம நிறைய குவான்டிட்டியில் கிரைண்டரில் அரைச்சி செய்கிறோன்னா ஃபில்ட்ரு பண்ண தேவையில்லை. ஆனால் மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சிருக்கனால கொஞ்சம் வந்து அரிசியாக நின்று இருக்கும். ஸோ அதுக்காக இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். 1 கப் நமக்கு இந்த அரைச்ச கவுனி அரிசி பால் கிடச்சிருக்கு. இதில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க கருப்பு கவுனி அரிசி தண்ணியை ஆட் பண்ணுறேன். இதில் 1 கப் தேங்காய் பால் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். ஒரு கப் காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணுறேன். ஸ்வீட்னஸ்க்கு வந்து நான் பனங்கற்கண்டு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் சுகர், வெல்லம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். கேஸ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த அல்வா செய்கிறதுக்கு நியர்லி 1 ஹவர் ஆச்சு எனக்கு கரெக்டாக. ஆனால் டேஸ்ட் அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு செய்கிறதுக்கு. கருப்பு கவுனி அரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணலாம். கஞ்சா செஞ்சு குடித்தா இன்னும் நல்லது நமக்கு. அந்த கசப்பு தன்மை அல்வா சாப்பிடும்போது சுத்தமாக நமக்கு தெரியாது. கருப்பு கவுனி அரிசிலையா பண்ணாங்க இதுன்ற மாதிரி நம்மளுக்கு டவுட்டாகவே இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரிச்சாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த அரிசி சாப்பிட்றதுனால டைஜஷன் ப்ராசஸ்லாம் நமக்கு ஈஸியாக ஆகும். இப்போ தான் லைட்டாக நமக்கு கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நமக்கு சுருண்டு வந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் தேன் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட தேன் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நமக்கு ரிச்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டில், அதனால தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜ்லேயே 3 ஏலக்காயை 1 டேபிள் ஸ்பூன் சுகரோடு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அது வீடியோவில் கவர் பண்ண மறந்துட்டேன், அதனால் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. இப்போ பாருங்கள், இன்னுமே நமக்கு அல்வா கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். இன் பிட்வீனில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய்யை சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். மற்ற அல்வாலாம் செய்யும் போது பார்த்திங்கன்னா நெய் நம்ம ஆட் பண்ணதெல்லாம் லாஸ்ட்டில் நமக்கு திரிஞ்சு வரும். ஆனால் இதில் வந்து பிரிஞ்சு வராது. மொத்தமே அந்த அரிசி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது அல்வா கொஞ்சம் கூட ஒட்டாமல் சுழண்டுகிட்டே வரும் நமக்கு. அந்த பதம் வர வரைக்கும் நம்ம விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ அகைன் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். கிண்டிகிட்டே இருக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரியை வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக தான் அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். முந்திரியை கருக விடக்கூடாது. கோல்டன் கலர் வர வரைக்கும் மட்டும்தான் அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். வெறும் நெய் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த அல்வா செய்யணும். இல்லை சில பேர் எனக்கு வந்து நெய் மட்டும் ஆட் பண்ணி செய்கிற அளவுக்கு வீட்டில் நெய் இல்லைன்னா பாதி வந்து நெய் கொஞ்சம் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து கண்டிப்பாக டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். பாருங்கள், இன்னுமே நமக்கு கொஞ்சம் திக்காகி இருக்குது.
நெய் ஆட் பண்ண தான் நமக்கு வந்து அந்த அல்வா பதமே வர ஆரம்பிக்கும். இப்போ அகைன் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நான் இந்த அல்வாவுக்கு 6 to 7 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் திக்காகி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் வறுத்து வச்ச முந்திரி ஆட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாம் லாஸ்ட்டில் கூட முந்திரி ஆட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இன்னும் அல்வா கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக நமக்கு வரல, கிண்டிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணும் போது அப்படியே சுழண்டு வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி கிளறிட்டே இருக்கலாம். கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நமக்கு வந்து டக்குன்னு அல்வா ரெடியாக வர மாதிரி இருக்கும். ஆனால் அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றுடும். தண்ணி ஓரளவு சுருண்ட பிறகு கேஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பண்ணணும். இல்லைனா கண்டிப்பாக நமக்கு அங்கங்கே கட்டியாகிடும், அல்வா சீக்கிரமாக ரெடியாகவும் கண்டி டேஸ்ட்லாம் நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம ஆட் பண்ண அந்த தண்ணி பால் எல்லாமே சுருண்டு வர வரைக்கும் மட்டும் தான் கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கணும். அடுத்து நீங்கள் ஃபுல்லாக கேஸை லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். அப்போ தான் அல்வா வந்து கரெக்டான பதம் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒட்டாமல் சுருண்டுகிட்டே இருக்குது. இன்னுமே நல்லா நமக்கு சுருண்டு வரணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்குற இடத்தெல்லாம் அந்த நட்ஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இன்னும் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ அல்வா பதம் வந்துருச்சு நமக்கு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கருப்பு கவுனி அரிசி அல்வா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு அவர் யூடியூப் சேனல் விஷ்ணுமதி vlogs. Thanks for watching this video, friends.